பொதுவாக சனி திசை அப்படின்னா கிரக மாற்றத்தினால ஏற்படக்கூடியது. எப்படி மற்ற திசைகள்னால நம்ம பலன் பெறுமோ அதே போல தான் சனி திசையில் நம்ம கஷ்டப்படுவோம், பிரச்சனைகளை சந்திப்போம், சவால்கள், செல்வ இழப்பு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சனி பகவான் கேட்ட வரங்களையும் செல்வ வளம், ஆரோக்கியம் அனைத்தையும் கொடுக்க வல்லவர். ஆனால் அவரை நம்ம சரிவர வணங்கணும். நாம் ஈச பெருமானை இப்படி வணங்கும்போது பல பலன்களை நமக்கு தராரோ அதே மாதிரி சனி பகவானுக்கும் மற்றொரு பெயர் உண்டு. அதாவது சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவார். அவரை நம்ம மனசார வேண்டி அதற்குரிய பரிகாரங்களை செய்யும் பொழுது அதிலிருந்து நம்ம விடுபட மற்றும் பலன் பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்வதற்கு முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, காலையில் நேரமாக எந்திரிக்கணும். எந்திரிக்கிறது மட்டும் பத்தாதுங்க. காலையில் நேரமாக எந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக இருந்து சாதத்தை வடித்து அந்த சாதத்துடன் கருப்பு எள் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த கருப்பு எள்ளையும் சாதத்தையும் ஒன்றா கலந்து காகத்துக்கு படைக்கிறது மூலியமாக சனி பகவானுடைய அருளை நம்ம முழுமையாக பெறலாம்.